லெப்ட் விடையர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருவாரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில? இந்த திருவாரூர் மாவட்டம், இந்த மாவட்டத்துல பார்த்தா 4 சட்டமன்ற தொகுதிகள் தான். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி, திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. முதல்ல மன்னார்குடி சட்டமன்ற தொகுதின்னு பார்ப்போம். மன்னார்குடி தொகுதி வந்து அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் தொகுதி. இந்த தொகுதியை கடந்த 3 தேர்தலாக வெற்றி பெற்றிருக்காரு. 2011 ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி இந்த டிஎம்கே அலையன்ஸ்க்கு 96 ஸ்ட்ராங் ஹோல்ட் தான். நீங்க 91க்கு அப்புறம் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதே கிடையாது. ஸோ இங்க வந்து டிஆர்பி ராஜாவுக்கு வந்து 2021 சிவராஜ மாணிக்கம்னு ஒரு கேண்டிடேட் அதிமுக வந்து கண்டஸ்ட் பண்ணா. அவங்க வந்து 26% எடுத்தாங்க. டிஆர்பி ராஜா வந்து 45% எடுத்தாங்க. அமமுக இருந்து எஸ் காமராஜ் அவங்க கண்டஸ்ட் அவங்க ஒரு 20% ஓட்டு எடுத்தாங்க. அப்புறம் நாம் தமிழர் ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. மற்ற மக்களின் மையத்துல பெருசாக ஓட்டு இல்லை. இப்போ வந்து டிஆர்பி ராஜாக்கு எதிராக இப்ப அமமுக சேர்ந்து எஸ் காமராஜ் அதிமுக கூட்டணியில கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ்ல இருந்து பாரதி செல்வன் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகேல இருந்து யூவிஎம் ராஜாராஜன் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இதுல வந்து டெக்னிக்கலி நம்ம பார்த்தா வச்சுக்கோங்களேன், இது அதிமுக அமமுக சேரும்போது அந்த டிஆர்பி ராஜா எடுத்த ஓட்டு கூடுதல் ஓட்டா இருக்கும். பட் ஆனா இங்க என்ன சிக்கல்னா, இதே எஸ் காமராஜ் தான் 2016 ஜெயலலிதா இருக்கும்போது இங்க கண்டெஸ்ட் பண்றாரு அதிமுக கேண்டிடேட்டா. ஆனா அவர் வந்து 43.3% ஓட்டு தான் எடுத்திருக்காரு. அப்புறம் டிஆர்பி ராஜா 49% போயிட்டு போறாரு. என்னன்னா இப்ப டிஆர்பி ராஜா மந்திரியா இங்க உள்ள வர்றாரு. ஸோ அதோட இம்பாக்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலி டிஆர்பி ராஜாவோட இண்டிவிஜுவல் கிளவுட் இது பண்ணி தான் இருக்கு. பிளஸ் இப்போ சசிகலாவும் கொஞ்சம் அவங்க ஒரு கேண்டிடேட் போட்டு கொஞ்சம் இதில் ஸ்பிட் பண்றாங்க. அதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஸோ இங்க வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாவே போகும். பட் அதுல வந்து டிஆர்பி ராஜாவுக்கு ஒரு எட்ஜுக்கு கிடைச்சாரு. இந்த தொகுதியோட காஸ்ட் கம்போசிஷன்ஸ் பார்த்தோம்னா, தொகுதி காஸ்ட் கம்போசிஷன் பார்த்தோம்னா இங்க முக்குளத்தோர், அதாவது கல்லரும் அகமுடியார் சேர்த்து 47% இருக்காங்க. டிஆர்பி ராஜா அகமுடியார் சமுதாயத்தை சேர்ந்தார். பல்லர் அவங்க சேர்த்து எஸ்சி அப்படின்னு சேர்த்து 34% இருக்காங்க. அப்புறம் முத்திரையர் 7% இருக்காங்க. அப்புறம் முஸ்லிம்ஸ் ஒரு 5% இருக்காங்க. ஸோ முத்திரையர், முஸ்லிம்ஸ் பிளஸ் இவரோட அகமுடியார் கம்யூனிட்டி எல்லாமே சேர்த்து இதுவே டிஆர்பி ராஜா ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டிக்கு எடுத்துட்டு போயிட்டு நினைக்கிறேன். போன வாட்டி கொஞ்சம் அமமுக கொஞ்சம் முஸ்லிம் ஓட்டுல கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். பட் அதுவும் சேர்ந்து இந்த வாட்டி வந்துன்றதால டிஆர்பி ராஜா ஒரு கம்ஃபர்டபுள் லீட்ல இங்க இருக்காதான் நான் ஃபீல் பண்றேன். அடுத்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தது கலைஞர் கருணாநிதி கடைசியாக கண்டெஸ்ட் பண்ற தொகுதி. அவர் பிறந்த ஊரு. ஸ்டாலின் கூட ஒரு கூட்டு பிரச்சாரத்தை அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த தொகுதி வந்து அதிமுக இந்த தொகுதி வென்றதே கிடையாது. ஆரம்ப காலத்துல கம்யூனிஸ்ட், திமுக இந்த பெல்ட் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் பெல்ட் அப்படி இருக்கு. ஸோ இங்க வந்து கடந்த தேர்தலில் வந்து திமுக சேர்ந்த பூண்டி கலைவாணன் அவங்க வந்து 52% ஓட்டு எடுக்கிறாரு. அவருக்கு எதிராக அதிமுக சேர்ந்த பன்னீர்செல்வம் அவங்க ஒரு 28% எடுக்கிறாங்க. நாம் தமிழர் இங்க வந்து ராம் தமிழர் கொஞ்சம் நல்ல ஃபைட் இருக்கு. அவங்க ஒரு 26,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 12% ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் எஸ்டிபிஐ இங்க ஒரு 6,000 ஓட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் கபிலரசு மக்களின் பயம் அவங்க 4,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பூண்டி கலைவாணனுக்கு எதிராக பாஜக இருக்குது. கோவிச்சந்திர கேண்டிடேட். நாம் தமிழர் கட்சி அஸ்வினி பூபதி பாலன் ஒரு கேண்டிடேட் நினைக்கிறாங்க. அப்புறம் டிவிகே இருந்து வீரமணி நினைக்கிறாரு. ஸோ இங்கேயும் கொஞ்சம் டிவிகே அங்கங்க கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணாலும் நாம் தமிழர் எடுத்த அந்த இப்ப நாம் தமிழர் அஸ்வினி எடுத்த அந்த 26,000 ஓட்டு இதுல டிவிகே கொஞ்சம் போகும். பாஜக அதிமுக ஓட்டு கொஞ்சம் போகும். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த டிவிகேவோட ஒரு 2வது இடத்த கூட வர வாய்ப்பு இருக்கு. பட் திமுக வந்து சாலிடா அவங்க ஓட் பேங்கை வந்து தக்க வச்சிரும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 2011, 16, 21. ஸோ கடந்த தேர்தலில்
காமராஜ் வந்து கிட்டத்தட்ட 47% ஓட்டு எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக போட்டிட்ட ஜோதிராமன் திமுக வேட்பாளர் அவங்க நல்லா ஃபைட் கொடுத்துருக்காங்க, 45% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஃபாத்திமா ஃபர்ஹானா இவர் ஷாகுல் அமீது அவரோட பொண்ணு ஃபாத்திமா ஃபர்ஹானா அவங்க வந்து 13,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 6% ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக ஒரு பர்சன்டேஜ் கிட்ட எடுத்திருக்காங்க. இதுல வந்து இப்ப வந்து இந்த தேர்தலில் எஸ்டிபிஐ இது முபாரக் கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக இருந்து காமராஜை கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ் இருந்து தேன்மொழி திலீப் குமார், அப்புறம் தாவேக்காரன் எஸ் பிரபாகரன். ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஆதி திராவிடர் 33%, சோழிய வெள்ளாளர் 18%, வன்னியர் 16%, முஸ்லிம் 10%, முக்குளத்தோர் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி 6% தான். ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் கேண்டிடேட்டா காமராஜ் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கிறாரு. இது வன்னியர் ஓட்டு இருக்காரு, ஆதி திராவிடர் ஓட்டு இருக்காரு, சோழிய வெள்ளாளர் ஓட்டு கொஞ்சம் எடுக்கிறாரு. ஸோ எல்லாத்துலயுமே திமுக வந்து கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி தான் பண்ணி போன வாட்டி வெள்ள கேண்டிடேட்டை போட்டாங்க. பட் காமராஜோட இமேஜ் வந்து அதை தாண்டி நிற்குது. பிளஸ் அங்கே முஸ்லீம் ஓட்டு நாம் தமிழ்ல கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணாங்க. இப்போ வந்து எப்படி இவங்க வந்து முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் எஸ்டிபிஏ வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஆதி திராவிட சோழிய வெள்ளாளர் வன்னியர் ஓட்டு எப்படி வரும்ன்றது சந்தேகம். வன்னியர் ஓட்டு எப்படின்னு ஒரு இங்கே வந்துடும். ஸோ காமராஜுக்கு ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் காமராஜும் இங்கே கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கிற வெற்றி பெறுவார் தான் நான் சொல்லுவேன். அடுத்து திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி, இது தனி தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்கே இது வந்து ட்ரெடிஷ்னலான கம்யூனிஸ்ட் சீட்டு. இங்க வந்து அதிமுக வெற்றி பெற்றே கிடையாது. ஸோ கம்யூனிஸ்ட் அங்கே தொடர்ந்து ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சிபிஐ சேர்ந்த மாரிமுத்து கடந்த வெற்றி பெற்றார். அவர் வந்து 53% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுக சுரேஷ்குமார் 36% எடுத்திருக்காரு. இப்போ நாம் தமிழர் அவங்க 15,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக வந்து ஒரு 4,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து மாரிமுத்து மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக சேர்ந்த பாலதண்டாயுதம்னு ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் இருந்து வினோதினி, தாவேக்கால இருந்து பாண்டியன் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இங்க வந்து என்னன்னா இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி பாப்புலேஷன் 40% இருக்கு, முக்குளத்தோர் ஒரு 20% இருக்கு, முத்திரையர் 11%, முஸ்லிம் 10%, வன்னியர் 6%. ஸோ வன்னியரும் முக்குளத்தோரும் அதிமுக ஃபுல்லா ஓட்டு போட்டா கூட இங்க வந்து எஸ்சி பிளஸ் முத்திரையர் பிளஸ் முஸ்லிம் கன்சால்டேஷன்ல வந்து இவர் கான்ஃபிடண்டா இருக்கு. மற்றெல்லாம் மேபி கொஞ்சம் அவங்க முக்குளத்தோர் ஓட்டாங்க ஸ்பிட் ஆனாலும் இந்த 3 செக்ஷன்ஸ்ல பக்கா வரதால மீண்டும் சிபிஐ கட்சியை சேர்ந்த, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாரிமுத்து வந்து திமுக கூட்டணி சார்பாக மீண்டும் வெற்றி பெறுவார் நினைக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி. இதுல நன்னிலம் தொகுதி மட்டும் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கு. மீதமுள்ள 3 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா சொல்லியிருக்கீங்க. மேலும் ஒரு மாவட்டத்துல சந்திப்போம். நன்றி.